எல்லாம் வல்ல இறைவன் அருளால் இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்ற அடிப்படையில் தங்களால் இயன்ற உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு உதவும் ஆர்வம் கொண்டிருக்கிற மனிதநேயம் தன்னார்வக் குழுவை சார்ந்த அத்தனை உறவுகளுக்கும் முதற்கண் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். கடந்த வாரம் பெய்த தொடர் மழையால் சிவகங்கை மாவட்டம் தாயமங்கலத்தில் இலங்கை தமிழர்களின் குடியிருப்புகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் வீடுகளை விட்டு வெளியேற இயலாமல் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் அவதிப்பட்டு வந்த செய்தி அறிந்து அங்கே வசிக்கின்ற உறவுகளுக்கு ஆறுதலாக நம் மனிதநேயம் தன்னார்வக் குழு மூலம் ஏதாவது செய்ய முடியுமா என்பதை பார்ப்பதற்காக சென்றிருந்தோம். தெருக்களில் மட்டுமல்லாது ஒரு சில வீடுகளுக்குள்ளும் தண்ணீர் தேங்கி நிற்பதையும் சில வீடுகளின் சுவர்கள் இடிந்திருப்பதையும் எங்களால் காண முடிந்தது. நம்முடைய அரசும் சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் தத்தம் பங்கிற்கு சில உதவிகளை செய்திருந்தன. இருந்தபோதும் நம்மால் ஏதாவது செய்ய முடியுமா என ஆலோசனை செய்தோம். 46 குடும்பங்கள், 150க்கும் மேற்பட்ட நபர்கள் செய்வதறியாது திகைத்திருந்த வேளையில் ஒரு நேர உணவிற்காவது நாம் உதவலாமே என்றெண்ணி 50 கிலோ அரிசி உட்பட சுமார் 6000 ரூபாய் மதிப்புள்ள மளிகை ஜாமான்கள் மற்றும் காய்கறிகளோடு அங்கு சென்றோம். மனிதநேயம் தன்னார்வக் குழு மூலமாக யாரேனும் இவர்களுக்கு உதவ நினைத்தால் திரையில் காண்கின்ற அந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும். I got nightmares in my head, I fear that the thoughts build up until I can't hear, that my mind fills up into a creature and it haunts me somewhere much deeper. Anxiety filling up every space, no privacy, and silently it could build and build until you finally see, whoa, it's taking over, damn no closure, moving closer, no exposure, I just wanna be a loner. Some can't stay sober, looking over all their shoulders, like moving boulders just to get out of the home. It sucks, I've had enough, I don't wanna feel the stuck under. சிவகங்கை மாவட்டம் தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோவில் பின்புறமுள்ள நமது இலங்கை வாழ் தமிழர்கள் வாழும் இந்த குடியிருப்பு பகுதியில் அவர்களுக்கு போதிய வருமானமின்றி சிரமப்படுவதாக கேள்விப்பட்டு எங்களது மனிதநேயம் தன்னார்வ சார்பாக ஏதோ எங்களால் முடிந்த அளவு அவர்களுக்கான உணவுத் தொகை, உணவுப் பொருட்களும் மற்றும் காய்கறிகளையும் இலங்கை வாழ் தமிழர்கள் இந்த குழுவின் தலைவர் விக்னேஸ்வரன் அவர்களிடம் ஒப்படைத்து ஏதோ எங்களால் முடிந்த அளவுக்கு இந்த நிதியுதவியை செய்து வருகிறோம். இதை பார்த்த கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளும் தங்களால் முடிந்த உதவிகளை செய்து நமது உறவுகளை வாழ வைக்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மனிதநேயம் தன்னார்வ குழு சார்பாக ஒரு சில நண்பர்கள் ஒன்றிணைந்து சில உதவிகளை செய்து வருகிறோம். இன்னைக்கு தாயமங்கலம் பக்கத்தில், சிவகங்கை மாவட்டம் தாயமங்கலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் அந்த குடியிருப்புல தண்ணி சூழ்ந்துக்கிட்டு வெளியில வேலைக்கு எங்கேயும் போக முடியாம உள்ள சிரமப்பட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் இதை கேள்விப்பட்டு வந்து பார்க்க வந்தோம். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஏதோ நம்மளால இயன்ற உதவியை செய்வோம் அப்படிங்கிற பேர்ல அவங்களுக்கு உணவுக்காக ஒரு 2 சிப்பு அரிசி, காய்கறிகள் அதை வாங்கிட்டு வந்துருக்கோம். ஏதோ எங்களால் இயன்ற உதவியை நாங்கள் செய்திருக்கிறோம். இது போன்ற உதவிகளை இதை பார்ப்பவர்கள் அவங்களுக்கு செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இந்த மனிதநேயம் தன்னார்வ குழுவில் பயணிக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துள்ளேன். நன்றி. வணக்கம். தாயமங்கலம் இலங்கை அகதிகள் தலைவர் பேசுகிறேன். எங்களது முகாமை வெள்ளம் சூழ்ந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வாழ்ந்து வந்தோம். அரசு அதிகாரி ஐயாவர்களும் சரி, நண்பர்களும் சரி, அனைவரும் எங்களுக்கு சமையல் பொருட்கள், உணவுகள் அளித்து
எங்களை நன்றாக பார்த்துள்ளார்கள். மேலும் தன்னார்வ குழு மனிதநேயம் என்ற குழுவினர் 2 நாட்களுக்கு முன்னாலே எங்களை வந்து பார்வையிட்டு மக்கள் வாழ்வார்கள் புரிந்து இந்த தன்னார்வ குழு சேர்ந்த நண்பர்கள் அனைவரும் எங்களுக்கு இந்த மக்களுக்கு சமைத்து உண்ணுவதற்கான உணவுக்கான பொருட்கள் அனைத்தும் வழங்கி எங்களை மனசு நிறைவடைய வைத்துள்ளதால் அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்திற்கும் தன்னார்வ நண்பர்கள் அனைவருக்கும்